755 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்ட அரசு டெண்டர். ஆனால் ஒரு நிறுவனம் அதற்காக கோரிய சேவை கட்டணம் வெறும் 1 பைசா மட்டுமே. சுமார் 4,41,000த்திற்கும் அதிகமான தங்க மோதிரங்களை தயாரித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகம் செய்ய ஜோய் அலுகாஸ் வகுத்த வியூகம் என்ன? இந்த முடிவின் பின்னணியில் உள்ள அரசு நடவடிக்கைகள் மற்றும் வணிக உத்தியை குறித்து இப்போது பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சேர்ந்த தாய்மார்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த 1 கிராம் 22 கேரட் 916 ஹால்மார்க் தங்க மோதிரம் மற்றும் குழந்தை பராமரிப்பு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. தனியார் மருத்துவமனைகளுக்கு இது பொருந்தாது. அரசு மருத்துவமனைகளில் கடந்த ஜூன் 22 முதல் பிறந்த குழந்தைகள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள். ஆண்டுதோறும் பிறக்கும் சுமார் 4,41,000 குழந்தைகளுக்கு இந்த மோதிரங்களை வழங்க அரசு ரூபாய் 755.83 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழர்களின் தாய்மாமன் சீர்மரபை போற்றும் வகையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் 15 அன்று இத்திட்டம் முறைப்படி தொடங்கப்பட உள்ளது. இந்த மோதிரங்களை கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் டெண்டர் கோரிய போது ஒரு முக்கிய விதியை நிர்ணயித்தது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்திற்கான அடிப்படை சந்தை விலையை அரசே நேரடியாக ஏற்கும். அதனால் மோதிரங்களுக்கான செய்கூலி, சேதாரம், பிரத்யேக பேக்கிங், காப்பீடு, BIS முத்திரை மற்றும் போக்குவரத்து செலவுகளுக்கு மட்டுமே நிறுவனங்கள் விலைப்புள்ளி கோர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி ஒரு மோதிரத்தின் மொத்த கொள்முதல் விலை என்பது தங்கத்தின் அன்றைய சந்தை விலை மற்றும் நகைக்கடை கோரும் கூடுதல் கட்டணம் மட்டுமே. 11 நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த ஏலத்தில் பிற முன்னணி நிறுவனங்கள் ஒரு மோதிரத்திற்கான கூடுதல் செலவாக 400 ரூபாய் முதல் 1,500 வரை கோரிய நிலையில் ஜோய் அலுகாஸ் நிறுவனம் ஒட்டுமொத்த உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகளுக்கும் சேர்த்து வெறும் 0.01 பைசா, அதாவது ஒரே ஒரு பைசாவை மட்டுமே கட்டணமாக குறிப்பிட்டு மிக குறைந்த விலை புள்ளி நிறுவனமாக தேர்வானது. இதனால் தங்கத்தின் சந்தை விலையை தவிர்த்து ஒரு மோதிரத்திற்கு அரசுக்கு ஆகும் கூடுதல் சேவை செலவு வெறும் 1 பைசா மட்டுமே. ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளி விதிமுறைகளின்படி இந்த 1 பைசா விலையை ஏற்க பிற நிறுவனங்களிடம் கேட்கப்பட்டதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மட்டும் அதற்கு இசைவு தெரிவித்தது. இதன் அடிப்படையில் முதல் 4 மாதங்களுக்கு தேவையான சுமார் 1,28,000 மோதிரங்களை வழங்குவதற்காக ஜோய் அலுகாஸ் நிறுவனத்திற்கு 70%, கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கு 30% என இரு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ பணி ஆணையை வழங்கியுள்ளது. எந்த ஒரு கூடுதல் லாபமும் இல்லாமல் இச்சேவைகளை ஏற்க முன்வந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய வணிக கணக்கு உள்ளது. முதலாவதாக, ஒரே நேரத்தில் பல 100 கிலோ தங்கத்தை மொத்தமாக கொள்முதல் செய்வதன் மூலம் சர்வதேச சந்தையில் கிடைக்கும் விலை தள்ளுபடி பலன். இரண்டாவதாக, அரசு வாயிலாக ஆண்டுக்கு லட்சக்கணக்கான குடும்பங்களை நேரடியாக சென்றடைவதன் மூலம் நிறுவனத்தின் மீதான நம்பகத்தன்மை உயரும். எதிர்காலத்தில் அந்த குடும்பங்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கான தேவைகளை ஈர்க்கும் வாழ்நாள் வாடிக்கையாளர் மதிப்பு ஆகியவையே இதன் பின்னணியாகும். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம், கூடவே அரசுக்கு 0 செய்கூலி சேதார செலவு. இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.